ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் fishandpetshobby. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மளோட பேர்ட்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சப் சேனல் தான் அந்த சேனலுமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து நீண்ட நாள் ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் வந்து என்ன மாதிரி வந்து கேட்டுருப்பாங்கன்னா வந்து, ப்ரோ என் பேர்ட்ஸ் வந்து மேட் ஆயிடுச்சு, அதை வந்து வயிற்றில் முட்டை வச்சுருக்கு, ஆனால் எக் லே பண்ண மாட்டேங்குது, ரொம்ப நாள் ஆச்சு, மேட் ஆயிடுச்சு ஆனாலும் எக் லே பண்ணல, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டவுட் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கிளியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எக் லே பண்ண போது, அதாவது வந்து பேர்ட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்து முட்டை வைக்க போகுது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ எப்போயுமே நான் இதில் சொல்ல போகிறது வந்து ஒரு ப்ராப்பரான மேட்டிங். லைக் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நீங்கள் மேட் ஆனதை பார்த்துட்டீங்க. ஸோ அப்படி மேட் ஆனதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே இது பேர்ட்ஸ் வந்து மேட் ஆயிடுச்சு, அப்போ வந்து முட்டை வைக்க வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். எப்போயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு தடவை மட்டும் மேட் ஆகிட்டு முட்டை வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி தான். பட் வைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. பட் வந்து செவரல் டைம்ஸ் நிறைய தடவை வந்து மேட் ஆனால் தான் வந்து பேர்ட்ஸ் பொதுவாக வந்து எக்கு வைக்கும். பட் ஒரு டைமில் மேட் ஆனாலுமே வந்து எக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் கம்மி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செவரல் டைம்ஸ் மேட் ஆயிடுச்சு ப்ரோ, இப்போ வந்து என் பேர்ட்ஸ் வந்து எக்கு வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்கு வைக்கிறதுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்தில் வைக்கலாம், இல்லை 15 நாளில் கூட வைக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபீமேல் பேர்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் வந்து எப்படி மேட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இந்த எக்கு லே பண்ணுற டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, மேட் ஆன உடனே அடுத்த நாளே வச்சுருமா, இல்லை 2 நாள் கழிச்சு வைக்குமா, இந்த மாதிரி கேட்பீங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் பதில். ஸோ எந்த மாதிரி மேட்டிங் இருக்குது, மல்டிபிள் டைம்ஸ் மேட் பண்ணுதா, ஃபர்டைலாக வந்து இருக்கா, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பேர்ட்ஸ் எக் லே பண்ணும். சில பேர்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துலேயே மேட் ஆகி எக் லே பண்ணிடும். சில பேர்ட்ஸ் வந்து ஒரு 15 நாள் எடுக்கலாம், 20 நாள் கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, ஒரு பஜ்ஜீஸ் வந்து ஒரு ஃபீமேல் வந்து முட்டை வைக்க போகுது அப்படிங்கிறப்ப வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போ பார்த்தா சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். அதை உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஃபெதர்ஸாக வந்து இந்த வாயை வச்சு அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். பாத் பண்ணிக்கிறோம், திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பழைய ஃபெதர்ஸ் இருந்தால் வந்து அதை பிடுங்கி போட்டுரும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணும். அதாவது இந்த ப்ரீடிங் பாக்ஸ் அப்படிங்கிறத வந்து க்ளீன் பண்ணும். அதுக்குள்ளே வந்து இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் மேக்ஸிமம் வந்து இந்த பஜ்ஜீஸும் நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும்னா அதோட ஃபெதர்ஸ் வந்து பிடுங்கி வச்சு வந்து ரெடி பண்ணும், அந்த பிளேஸ் எல்லாம் ரெடி பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே சரி ஓகே நம்மளோட பேர்ட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, முட்டை வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா முக்கியமான ஒரு விஷயம், அது என்னென்னா வெண்ட் ஹோல், அதாவது வந்து இந்த பூ போகிற இடம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஸோ அந்த வீங்கி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கையில் பிடிச்சி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்து நீங்கள் பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ கையில் பிடிச்சி பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களோட பேர்ட்ஸ் கேஜில் நிற்கிறப்பே நீங்கள் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அந்த ஒரு வெண்ட் ஹோல் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து தனியாகவே தெரியும். முட்டை ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பல்ஜிங்காக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஹேர்ஸ், அதாவது வந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது பறித்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கும், வந்து எக் லே பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் இந்த உள்ளே வந்து எக் இருக்குது, அதை வந்து லே பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருக்கும். என்னென்னா வந்து அந்த எக்கை வெளியே கொண்டு வரக்கான ப்ரெஷரை வந்து அது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இன்ஆக்டிவாக தான் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்காது, துருத்துருன்னா இருக்காது. ஏதாவது ஒரு குச்சிலையோ ஏதாவது ஒரு மூலையில் வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருந்து ஒரு மாதிரி ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி எக் லே பண்ணுது, அதாவது பேர்ட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, எக் லே பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக.
ஸோ இது எல்லாமே தான் அந்த மேக்ஸிமான சிம்டம்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட பேர்ட்ஸ் வந்து எக்லே பண்ண போதும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி கேட்குறீங்கன்னா, என்னோட பேர்ட்ஸ் வந்து மேட் ஆயிடுச்சு, 1 மாதமாகவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது, அது ஏன் முட்டை போடல அப்படின்லாம் கேட்குறீங்க. 1 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா அது என்ன கணக்கில் எனக்கும் தெரியல. மேபி நீங்கள் வந்து ராங்காக கூட அசம்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன், இந்த வெண்ட் ஹோல், அதாவது வந்து இந்த பூ போகிற இடம் வந்து வீக்கமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை வந்து மேபி இது வந்து எதனால் இருக்கும்னா வந்து இந்த லிப்போமா, அந்த கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்தாலுமே வந்து பேர்ட்ஸுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து என் பேர்ட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டே இருந்தீங்கன்னா வந்து அது மேபி கொழுப்பு கட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கவனமாக பாருங்கள். பேர்ட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இந்த சொன்ன சிம்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணும். பட் அப்படி இருக்கிறப்ப அந்த வெண்ட் ஹோல் அப்படிங்கிறது வந்து வீக்கமாக இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து என்ன எந்த பேர்ட்ஸ் இருந்தாலும் வந்து பஜ்ஜிஸோ ஃபின்ச்சஸோ இருந்தாலும் வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே வந்து முட்டை இருந்துச்சுன்னா வெளியே கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வரலன்னா வந்து அது முட்டை இருக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து அது வெளியே கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வர முடியலைனா தான் வந்து இந்த எக் பைட்டிங் இந்த மாதிரி பிரச்சனையாகி பேர்ட்ஸ் வந்து இறந்து போகும். அப்படி கொண்டு வர முடியலை, இன்னுமே வீங்கி இருக்குது அப்படின்னா அது முட்டையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அசம்ஷன். மேபி அது கொழுப்பு கட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வெட்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவும் கையை வச்சு பார்த்துறாதீங்க. ஏன்னா சப்போஸ் அது முட்டையாக இருந்துச்சுன்னா உடஞ்சி உள்ளே போய் பேர்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு பார்த்து நம்ம சேனல் விஷயம் பெட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட Instagram, Telegram, Facebook லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.